Om Saravana. Hello, hi. A happy morning to all my brothers and sisters of third year CSE students. This is a class in distributed system. In previous class, we have seen deadlock in distributed system. So what is mean by deadlock that we already know, and how the deadlock is occur in your distributed system. உங்களுடைய டிஎஸ்ல நம்மளோட டெட்லாக் வந்து எப்படி நடக்குது, அதோட நெட்வொர்க்ஸோடைய சைட் வந்து எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இதில் முக்கியமான திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரன்னிங் அண்ட் தென் பிளாக். மேபி உங்களோட ப்ராசஸ் ரன்னிங்கில் இருக்கலாம், இல்லை பிளாக் ஸ்டேட்டில் இருக்கலாம். சப்போஸ் அது ரன்னிங் ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அன்ஆக்டிவ் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வரத்துக்கு we have to come across four main technique we have seen already. Your first one is mutual exclusion, second one is no preemption, third one hold and wait, and a fourth one is circular wait. ஸோ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷனில் இப்போ ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராசஸ் இன்னொரு ரிசோர்ஸஸ்க்காக வெயிட் பண்ணி அந்த எக்ஸிக்யூஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸை அலோவ் பண்ணோம். அது மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். ஹோல்ட் அண்ட் வெயிட்னா என்ன அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட மல்டிபிள் ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்னா அந்த மல்டிபிள் ரிசோர்ஸஸை சேம் டைமில் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் பண்ணலாம். தென் யோர் தேர்ட் ஒன் இஸ் சர்க்குலர் வெயிட்டிங். ஸோ இந்த சர்க்குலர் வெயிட்டிங்கில் ஒரு சுச்சுவேஷன் அரைஸ் ஆகுது அப்படின்னும் போது அதோட ரிசோர்ஸஸ் என்ன இருக்கோ அந்த ரிசோர்ஸஸுடைய ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ப்ராசஸ் செயினிங் நடக்கும். அதுதான் சர்க்குலர் வெயிட்டிங். தென் நோ ப்ரீஎம்ஷன் அப்படின்றது இப்போ உங்ககிட்ட இருக்கிற ப்ராசஸ் ஹோல்ட் பண்ணி அந்த ரிசோர்ஸஸை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ இதுக்கான 3 டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட், யூஸ் அண்ட் தென் ரிலீஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் we have seen about வெயிட் ஃபார் கிராஃப். ஸோ வெயிட் ஃபார் கிராஃப்னா என்னென்னா, ஒரு ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃபில் இப்போ என்கிட்ட மல்டிபிள் ப்ராசஸ் இருக்கா. ஸோ இப்போ இந்த ப்ராசஸை ரிசோர்ஸஸ் வந்து ஷேர் பண்ணோம். அப்போ ஷேர் பண்ணும்போது இதனுடைய அசைன்மெண்ட் எட்ஜும் ரெக்வஸ்ட் எட்ஜும் எப்படி இருக்கா. ஸோ இப்போ அந்த அசைன்மெண்ட் எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ்க்கு வந்து இதுதான் ப்ராசஸ் அப்படின்னு அலோகேட் பண்ணிவிடுவேன். அந்த ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ரிசோர்ஸஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஃபங்க்ஷன் ஆகிட்டு எந்த ப்ராசஸ் எதையுமே டிபெண்ட் பண்ணாமல் உங்களுக்கு ஸ்டேபிளாக நிற்குதோ அதை தான் வந்து அசைன்மெண்ட் எட்ஜுன்னு சொல்லுவாங்க. தென் ரெக்வஸ்ட் எட்ஜ் அப்படின்றது ஒரு ப்ராசஸ் இன்னொரு ப்ராசஸ்க்காக ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு அதோட ஆக்சசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் எட்ஜ். ஸோ தீஸ் ஆர் ஆல் யுவர் டெட்லாக் ஹேண்ட்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ். யுவர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெட்லாக் ப்ரிவென்ஷன், செகண்ட் ஒன் இஸ் டெட்லாக் அவாய்டன்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் டெட்லாக் டிடெக்ஷன். டெட்லாக் ப்ரிவென்ஷனில் நம்ம 2 மெத்தட் நேற்று பார்த்தோம். தேர்ட் மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்க்குலர் வெயிட் ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் ஆர்டரிங்கில் இருக்குது. ஸோ லீனியர் ஆர்டரிங் அப்படின்னு வரும்போது ஒரு ப்ராசஸ் இன்னொரு ப்ராசஸை எக்ஸிக்யூட்க்கு நிற்கணும். அதுதான் வந்து லீனியர் ஆர்டரிங். அப்போ அதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து அந்த ரெக்வஸ்ட்டுக்கு வரும்போது அதுக்கு தேவையான நெசசரியான ப்ராசஸ் வந்து நடக்காது. ஸோ அதுதான் என்னோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ செகண்ட் மெத்தடில் ஹோல்ட் அண்ட் வெயிட் ப்ராசஸ் நடக்கும். அந்த ஹோல்ட் அண்ட் வெயிட் ப்ராசஸில் எல்லா ஸ்டார்டிங் எக்ஸிக்யூஷன் வரத்துக்கு முன்னாடி உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துப்பாங்க. அதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ், அது கன்கரன்சி ரெடியூஸ்ட் ஆகும். ஸோ அதோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெட்லாக் இனிஷியல் ரிசோர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ அதனால் அதோட ஃபியூச்சர் நீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ப்ரிடிக்டடாக இருக்கும். தென் யோர் தேர்ட் மெத்தட். ஸோ திஸ் இஸ் யோர் நியூ கிளாஸ். ஸோ தேர்ட் மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் தேர்ட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைம் ஸ்டாம்பை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. ஒரு டேட்டா பேஸில் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது நான் டைம் ஸ்டாம்பை யூஸ் பண்ணுறேன். அப்படி நான் டைம் ஸ்டாம்பை யூஸ் பண்ணால் என்னோடய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே வந்துட்டு அதோட க்ரியேஷன் பார்ட் எப்படி இருக்குது. ஸோ ஒவ்வொரு முறையும் என்னோடய டிரான்சாக்ஷன் நடக்கும்போது நான் எப்படி க்ரியேட் பண்ணுறேன், அது வந்து எந்த இடத்துல போய்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும் அதை பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது என்னோடய சர்க்குலர் வெயிட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாம்ப் மூலயமா வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அதை எப்படி அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வெயிட் டை மெத்தட். ஸோ இந்த வெயிட் டை அல்காரிதம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போது என்கிட்ட நான் ப்ரீஎம்ப்டிவ் அப்ரோச் இருக்குது. நான் ப்ரீஎம்ப்டிவ் அப்ரோச் இருக்குது அப்படின்னும் போது இப்போ என்கிட்ட வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸை வந்து நான் ரிசோர்ஸ் கிட்ட வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த ரிசோர்ஸஸ் கிட்ட நான் யூஸ் பண்ணும்போது என்னோடய ஓல்டர் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ வரப்போகிற நியூ ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணும். அது எது வரைக்கும் வெயிட் பண்ணும் அப்படின்னா, அந்த ஓல்டு ப்ராசஸ்க்கு ஒரு பர்டிகுலர் டைம் ஸ்டாம்ப் நான் கொடுத்துருவேன். ஸோ நம்ம எப்பவுமே ரவுண்ட் ராபினில் சொல்லுவோம் இல்லையா, டைம் ஸ்டாம்ப் ஈக்குவல் டு 4 மில்லி செகண்ட் 3 மில்லி செகண்ட் அப்படி சொல்லிட்டு டைம் குவாண்டம் சொல்லுவோம் இல்லையா.
அதே மாதிரி தான் என்னோட ஓல்டர் ப்ராசஸ்க்கு டைம் குவாண்டம் கொடுத்துருவேன். அந்த டைம் குவாண்டம்குள்ளே அதனோட எக்ஸிக்யூஷன் அது கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணாது. நெக்ஸ்ட் ப்ராசஸ் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு அது பாட்டு அது எக்ஸிக்யூஷன் நடந்துடும். நடக்கும்போது ஓல்டு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டை ஆகிடும். ஸோ அந்த டைம் எக்ஸிக்யூட்டில் டைம் பிரேக் நடந்து அதோட ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக வெளில ஆகிடும். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக தான் ஆகலைன்றது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா கொடுத்த டைமுக்குள்ளே நீ முடிச்சிருக்கணும். அதுதான் வந்து வெயிட் அண்ட் டை அல்காரிதம். ஸோ இப்படி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இஃப் ஆஃப் E of T2. ஸோ T2 அப்படின்றது என்னுடைய எங்கர் ப்ராசஸ், அதாவது நியூவாக வரக்கூடிய ப்ராசஸ் இஸ் லெஸ் தேன் E of T1 ஓல்டர் ப்ராசஸ். இப்போ நம்ம போர்டு கிளாஸ் நடத்தும்போது இப்போ செகண்ட் ஹவர் நான் இருக்கேன், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஹவர் ஒரு ஸ்டாஃப் வந்து உள்ளே ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ உள்ளே ஆல்ரெடி உங்களுக்கு IPR சப்ஜெக்ட் நடந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ஹவர். அந்த டைமில் அவங்களுக்கு கொடுத்துருக்க டைம் என்னென்னா 10 o'clock வரைக்கும் தான். அது ஓல்டு ப்ராசஸ். அந்த ஓல்டு ப்ராசஸோட டைம் குவாண்டம் அப் டு 10 o'clock. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஐ கேன் எக்ஸ்டெண்ட் அப் டு 5 minutes, அதாவது 10:05 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். நான் நெக்ஸ்ட் செகண்ட் ஹவர் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எங்கர் ப்ராசஸ். ஸோ நான் என்ன பண்ணுவேன், அந்த ஓல்டு ப்ராசஸோட டைம் குவாண்டம் மேக்ஸிமம் ஒரு 5 minutes தான் எக்ஸ்கியூஸ் கொடுப்பேன். அதுக்கு மேலே எக்ஸ்கியூஸ் கொடுக்க மாட்டேன். நான் அப்போ என்ன பண்ணுறேன், உள்ளே போயிட்டேன், எனக்கு டைம் ஆகிடுச்சு, ஐ ஹவ் டு என்டர் த கிளாஸ் ரூம், யூ ஹவ் டு எக்ஸிட் த கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கிளாஸ் முடியான்றது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்னா என்னோட டைமிங் எனக்கு வந்துருச்சு. ஸோ ஐ ஹவ் டு என்டர் டு தி கிளாஸ் ரூம். ஸோ நான் என்னோட ப்ராசஸ்க்குள்ளே நான் என்ட்ரி ஆகணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க வெயிட் அண்ட் டைம். ஸோ அதுக்கு அவங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியும், மேக்ஸிமம் 5 minutes. அதுக்குள்ளே அவங்க ப்ராசஸ் முடிக்கல அப்படின்னா டைம். ஸோ உங்களோட கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களால் வந்து அந்த ரிசோர்ஸஸை உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க வெயிட் டை அல்காரிதம். ஸோ இஃப் ஆஃப் E of T2 இஸ் லெஸ் தேன் E of T1. ஸோ T2ன்றது என்னோட எங்கர் ப்ராசஸ், T1ன்றது ஓல்டர் ப்ராசஸ். ஹால்ட் T2 வெயிட். எவ்வளோ நேரம் என்னால் வெயிட் பண்ண முடியும், மேக்ஸிமம் ஒரு 5 milliseconds வரைக்கும் வெயிட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிவிடுவேன், T1 வந்து பார்த்தீங்கன்னா டை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கில் பண்ணி நான் எக்ஸிட் ஆகிட்டு நான் உள்ளே என்ட்ரி ஆகிடுவேன். ஸோ இதுதான் அதனுடைய ப்ராசஸ். இப்போ எனக்கு தேவையான ரிசோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா A of T is equal to 7. ஸோ என்னோட ஹோல்டு பண்ண போகிற ப்ராசஸ் B of T is equal to 11. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் அந்த ப்ராசஸ்க்காக ஹோல்ட் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களுக்கு வெளியில் வரணும், ஓகேவா. ஸோ அப்போ அது வெளியில் வரும்போது உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு என்ன ரிசோர்ஸ் தேவையோ அந்த ரிசோர்ஸஸை நீங்கள் வாங்கணும். யூ ஹவ் டு வாண்ட் தட் ரிசோர்ஸ். அதுக்கப்புறம் அந்த ரிசோர்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ B of T is equal to 11, it gives up to A of T is equal to 7. ஸோ நீங்கள் என்ன ரிசோர்ஸ் வேணுமோ அதை வாங்கி அந்த ரிசோர்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க, ஓகேவா. இதுதான் வெயிட் டை மெத்தட். புரிஞ்சுதா இந்த மெத்தட்? இதில் முக்கியமானது என்னது, எங்கர் ப்ராசஸ், ஓல்டர் ப்ராசஸ், அவங்களை நம்ம கொடுத்துருக்க டைம் குவாண்டமுடைய டைமிங். தென் the second method is wound weight method. இந்த wound weight மெத்தடில் ஒரு ப்ரீஎம்டிவ் அப்ரோச் நடக்கும். அதோட ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது, ஒரு சைக்கிளோட ரெக்வஸ்ட் இருக்குது, அதை நான் என்ன பண்ணுறேன், அவாய்ட் பண்ணுறேன். எப்போ நான் அதை அவாய்ட் பண்ணுவேன் அப்படின்னா, என்னோடய ஓல்டு ப்ராசஸ் வந்துட்டு நான் கில் பண்ணும்போது, என் ஓல்டு ப்ராசஸை நான் கில் பண்ணும்போது என்னோடய எங்கர் ப்ராசஸ்க்கு நான் ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்ணுறேன். அப்போ அந்த எங்கர் ப்ராசஸ் நான் ரிசோர்ஸ் எப்போ அலோகேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஓல்டு ப்ராசஸ் நான் யூஸ் பண்ணும்போது அதனுடைய சைக்கிள் எப்படி இருக்கோ அந்த சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன், ஓகே. ஸோ அதுதான் wound weight மெத்தட். ஸோ அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் E of T2 is less than E of T1. ஸோ T1-ஐ விட T2 கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா you have to kill the T1 ப்ராசஸ். அப்படி இல்லை அப்படின்னா அந்த T2 வந்து வெயிட் பண்ணும். அது இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. யூ வாண்ட் த ரிசோர்ஸ், உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸ் A of T is equal to 7. அது வந்து இன்னொரு ரிசோர்ஸை ஹோல்ட் பண்ணுதுன்னா அதனுடைய மில்லி செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11. ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஎம்டிவ் நடக்குது. ஸோ அப்படி ப்ரீஎம்ஸ் நடக்கும்போது இந்த வாண்ட் ரிசோர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு ஹோல்டு ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணுது. ஸோ வெயிட் பண்ணி wound weight மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதோட உங்களோட டெட்லாக் ப்ரிவென்ஷன் கம்ப்ளீட்டட். தென் யோர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டெட்லாக் அவாய்டன்ஸ். நான் என் டெட்லாக்கை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இஸ் யூ ஹவ் டு மேக் த டெசிஷன் டைனமிக்கலி. எப்போ நான் டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னா, என்கிட்ட இருக்க ரிசோர்ஸஸ்க்கு நான் டைம் அலோகேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து டெசிஷன் எடுத்தாகணும். எடுத்தால் தான் அதில் இருக்கிற குளோபல் ஸ்டேட் வந்து செக் பண்ணுறாங்களா இல்லை நான் அடுத்த ப்ராசஸ்க்கு அலோவ் பண்ணலாமா
அப்படின்றத நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது என் டெட்லாக் அவாய்டன்ஸ் உடைய ட்ராபேக்ஸ் எல்லாமே நான் ரெடியூஸ் பண்ணலாம். எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்? ஸோ அப்படி நான் ரெடியூஸ் பண்ணுறதால என் டெட்லாக் அவாய்டன்ஸ்க்கு என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு மெயின்டைன் த குளோபல் ஸ்டேட். ஸோ குளோபல் ஸ்டேட்னா என்னென்னா, எங்கெல்லாம் எந்த ப்ராசஸ்லாம் என்டையர் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா டெட்லாக் அக்கர் ஆகுதோ நீங்கள் எல்லா ப்ராசஸுமே நீங்கள் வந்து கணக்கு எடுக்கணும். அதை கணக்கு எடுத்துகிட்டு அதனோட ஸ்டோரேஜ் கம்யூனிகேஷன் வந்து பார்த்தா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஓவர் ஹெட் பண்ணணும். அது இதனுடைய மெயின் டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட டிஃப்ரெண்ட் சைட்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் சைட்ஸை வந்து நீங்கள் குளோபல் ஸ்டேட் கொடுத்துக்கும் போது அது வந்து அன்சேஃப் ஸ்டேட்டாக இருக்கும். அப்போ அது அன்சேஃப் ஸ்டேட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அதை நீங்கள் சேஃப் ஸ்டேட்க்கு மாற்றணும். நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது யூ ஹவ் டு சேஞ்ச் த ஸ்டேட் டு தி சேஃப் ஸ்டேட். ஸோ நீங்கள் அதை சேஃப் ஸ்டேட்க்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா அதனுடைய மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். உங்களோட மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் சேஞ்ச் ஆகும்போது அதனோட ஒவ்வொரு அலோகேஷனுமே வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ராசஸஸும் ரிசோர்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரி ஆகும். ஓகே, ஸோ அது வேரி ஆகிடுச்சு அப்படின்னும் போது உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகிற மாதிரி இருக்கோ எல்லா ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ இது டெட்லாக் அவாய்டன்ஸ் உடைய டிஸ்அட்வான்டேஜ். தென் யுவர் நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் டெட்லாக் டிடெக்ஷன். ஸோ எங்கே டெட்லாக் அக்கர் ஆகிருக்கோ அந்த டெட்லாக்கை நான் என்ன பண்ணுறேன், டிடெக்ட் பண்ணணும். எப்படி டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் தெரியணும். அதோட பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னா, டிடெக்ஷன் ஆஃப் சைக்கிள் இன் WFG. ஸோ உங்கள் WFGயில் வெயிட் ஃபார் கிராஃப், அந்த வெயிட் ஃபார் கிராஃபில் உங்கள் சைக்கிள் ப்ராசஸ் எங்கெல்லாம் நடக்குதோ அந்த சைக்கிள் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன் அல்காரிதம் எழுதணும். அந்த ரெசல்யூஷன் அல்காரிதம் அப்படின்றது உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு டிடெக்ட் யுவர் அல்காரிதம். அந்த அல்காரிதம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸிஸ்டிங் டெட்லாக்லுமே ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்ஸில் இருக்கணும். ஸோ அந்த அல்காரிதம் எல்லாமே எக்ஸிட் டைம்ஸில் ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைமில் இருக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்காரிதம் வந்துட்டு டெட்லாக்கோட ரிப்போர்ட் பண்ணும். ஸோ உங்ககிட்ட எப்போ டெட்லாக் அக்கர் ஆச்சு, என்ன டைமில் அக்கர் ஆச்சு, அதை எப்படி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க, அதை யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மொத்த இன்ஃபர்மேஷன்ஸும் எடுத்து உங்களோட டெட்லாக்கோடைய ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்கணும். இதுதான் அதனுடைய டிடெக்ஷன் மெத்தட். இந்த டிடெக்ஷன் மெத்தடுக்கு யூ ஹவ் டு நோ டூ திங். யுவர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரெசல்யூஷன், தட் இஸ் ரெக்கவரி, அண்ட் செகண்ட் ஒன் இஸ் அப்சர்வேஷன். ரெக்கவரினா என்ன அப்படின்னா, இப்போ WFG சொன்னோம் இல்லையா, வெயிட் ஃபார் கிராஃப். அந்த வெயிட் ஃபார் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சியாக இருக்கும். அது டிபெண்டன்சியாக இருக்கும்போது அதை நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் பண்ணனா உங்ககிட்ட இருக்கிற உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பேக் ஆகும். அது ரோல் பேக் ஆகும்போது அந்த டெட்லாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளாக்டு ப்ராசஸ்க்கு நீங்கள் மூவ் பண்ணும்போது அதனோட ரிசோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அது என்னெல்லாம் ரிசோர்ஸஸ் இருக்கோ எல்லா ரிசோர்ஸஸையும் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி அதனோட ஃபங்க்ஷனாலிட்டிஸை மாற்றிட்டு அதனுடைய யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். அதுதான் ரெக்கவரி. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் யோர் அப்சர்வேஷன். அப்சர்வேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணுற ஒவ்வொரு டெட்லாக்குமே டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டமில் ஒரு பேக்கப்பாக ஸ்டோர் ஆகிட்டு அதிலிருந்து உங்களுடைய டிடெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஓகே, ஸோ அதோட உங்களோட டெட்லாக் டிடெக்ஷன் கம்ப்ளீட்டட். தென் யுவர் நெக்ஸ்ட் நியூ டாபிக் இஸ் வாட் ஆர் ஆல் த மாடல்ஸ் ஆஃப் டெட்லாக். ஸோ டெட்லாக்குடைய மாடல்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் ஃபர்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது உங்ககிட்ட டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்குது. அந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூஷன் நான் பண்ணும்போது ஏதோ சம் காம்பினேஷனில் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அது காம்பினேஷன் அது எக்ஸிக்யூட் ஆகும்போது அதனுடைய ஒவ்வொரு சிங்கிள் ரிசோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பைன்ட் ரிசோர்ஸஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரிசோர்ஸ் மாடல். அந்த சிங்கிள் ரிசோர்ஸ் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ரெக்வஸ்ட் இருக்குது. அந்த அவுட்ஸ்டாண்டிங் ரெக்வஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவுட் டிகிரி இருக்கும். அந்த அவுட் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வெயிட் ஃபார் கிராஃபிக் ஏற்ற மாதிரி ஒரு சிங்கிள் ரிசோர்ஸோட மாடல்ஸ் இருக்குது. அந்த சிங்கிள் ரிசோர்ஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 அப்படின்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இப்போ 1 அப்படின்னு அதை ரெப்ரசன்ட் பண்ணும்போது அதோட ப்ரெசன்ஸ் ஆஃப் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல டெட்லாக் இருக்கோ அந்த டெட்லாக்கை வந்துட்டு இன்னொரு டேட்டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கும். அப்படி ஷேர் பண்ணும்போது ஒரு டெட்லாக் இன்னொரு டெட்லாக்கை
அக்கர் ஆகாமல் தடுத்து நிற்கும். ஸோ இதுதான் அதனுடைய சிங்கிள் ரிசோர்ஸ் மாடல். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் மாடல், ஆர் மாடல், நேண்ட் மாடல் சொல்லிட்டு மல்டிபிள் மாடல்ஸ் இருக்குது. நம்மளுக்கு நார்மலாகவே அண்ட் ஆப்ரேஷனாக என்னன்னு தெரியும். ஸோ அண்ட் ஆப்ரேஷனா என்ன அப்படின்னா, உங்ககிட்ட 2 ப்ராசஸ் இருக்குன்னா அந்த 2 ப்ராசஸ் நீங்கள் கன்கேட்னேட் பண்ணுறீங்க இல்லையா, ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் வந்து அண்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ட் மாடல் அப்படின்னு வரும்போது இப்போ உங்ககிட்ட ஒரு ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸ் வந்து வெயிட் பண்ணும். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு அதோட ரிசோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ராசஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணோம். அதுதான் அண்ட் மாடல். ஸோ இப்போ அந்த அண்ட் மாடலுடைய கண்டிஷன்ஸ் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இல்லைங்களா, ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸை அதுவாகவே தேடி எடுத்துக்கும். அப்படி அதை தேடி எடுத்துக்கும் போது அதோட கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கா, அது சைக்கிள்குள்ளேயே அந்த ப்ராசஸ் நடக்குதா அப்படின்னு அது செக் பண்ணுறது. அதுதான் அண்ட் கண்டிஷனுடைய ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இது வந்து சிங்கிள் ரிசோர்ஸ் மாடலாக இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய அவுட்ஸ்டாண்டிங் ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ரிசோர்ஸ் மாடலை விட கிரேட்டர் தானாக இருக்கும். ஸோ அப்படி அது கிரேட்டர் தானாக இருக்கும்போது அதோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எப்படி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் டெட்லாக் இருக்கும், அந்த டெட்லாக்லேருந்து நான் நியூ டெட்லாக் அரைவலை எடுத்துப்பேன். அப்படி அந்த நியூ டெட்லாக் அரைவலை எடுக்கும்போது ஒரு டெட்லாக் ப்ராசஸ் இன்னொரு டெட்லாக் வந்துட்டு எப்படி ஷேர் பண்ணுது, அந்த இன்ஃபர்மேஷன்ஸை எந்த டைமில் ஷேர் பண்ணுது, எத்தனை ரிசோர்ஸஸ் அதுக்கு தேவைப்படுது, என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத அதை அசியூம் பண்ணிக்கும். அசியூம் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய டெட்லாக் ஷேரிங் வந்து அக்கர் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் மாடல். ஸோ இந்த ஆர் மாடல் அப்படின்றது ஒரு ப்ராசஸ் வெயிட் பண்ணி இன்னொரு ப்ராசஸ்க்கான மெசேஜை வாங்கி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து உங்களோட பேக்கப் வந்து செட் பண்ணுவாங்க. அது செட் பண்ணுறதா வந்து ஆர் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர் மாடலோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட எக்ஸிக்யூஷன் வந்து நான் ப்ரொசீட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ரொசீட் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு ரிசோர்ஸஸ் ஆச்சு அதுலேருந்து நான் வாங்கிக்கணும். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ரிசோர்ஸஸ் ஆச்சு நான் அதுலேருந்து வாங்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரீச்சபிள் நோடை நான் மாற்றுவேன். எப்பவுமே ஆர் அப்படின்னாலே மல்டிபிள் டெட்லாக் அக்கர் ஆகும்போது ஏதாவது ஒரு டெட்லாக் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே போதும், மற்ற டெட்லாக்கோட எக்ஸிக்யூஷன்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அதுதான் வந்து நம்ம ஆர் மாடல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து நாட் இருக்குது. ஸோ நாட் அப்படின்னா ஒரு டெட்லாக்கோடைய சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ஸ்லேருந்து உங்களுக்கு தேவையான ப்ரெசன்ஸ் ஆஃப் டெட்லாக் என்னெல்லாம் மாடல்ஸ் இருக்கோ எல்லா மாடல்ஸையும் அது வாங்கி அதை உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து ஆர் மாடலோடைய மெயின் கெப்பாசிட்டி. சப்போஸ் இது ரெண்டுத்தையும் நான் ஒன்று சேர்த்துட்றேன், அண்ட் ஆர் மாடல். ஸோ அண்ட் ஆர் மாடல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் மாடல் அப்படின்னா ஒரு கேட்டகரி. ஸோ ரெண்டு டெட்லாக் இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் போதும், நம்ம பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துடலாம். அண்ட் மாடல்னால் ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும், அப்போ தான் என்னால் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கொடுக்க முடியும். அண்ட் ஆர் மாடல்னால் என்னென்னா, இட் இஸ் அன் காம்பினேஷன் ஆஃப் யுவர் போத் த ரிசோர்ஸ் ரெக்வஸ்ட். உங்கள் ரெண்டு ரிசோர்ஸோடைய ரெக்வஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து அதை ஃபார்ம் பண்ணி XYZன்னு ஃபார்ம் பண்ணி அந்த XYZல எதனோட ரிசோர்ஸஸ் வந்து நிறைய முறை உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுதோ அந்த நிறைய முறை எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களுக்கு வர அந்த அவுட்புட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ட் ஆர் மாடலில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஓகே. இப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற அந்த ரிசோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட்லாக்ஸ் இருக்குது, அந்த டெட்லாக் வரும்போது அதனோட ஃபெமிலியரான கிராஃப் தியரி என்ன இருக்கோ அந்த கிராஃப் தியரிக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுடைய வெயிட் ஃபார் கிராஃப் வந்து அசைன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்படி அசைன் பண்ணும்போது உங்களோட டெட்லாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அது ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே, நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடலாம். சப்போஸ் அது அன்ஸ்டேபிளாக இருக்குது, நீங்கள் வந்து வேல்யூஸ் அதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உங்களால் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த கண்டிஷனில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், அண்ட் ஆர் மாடலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக டிடெக்ட் பண்ணலாம். ஸோ ரிப்பீட்டடாக டிடெக்ட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். இது உங்களுடைய அண்ட் ஆர் மாடல். ஸோ மாடல்ஸ் ஆஃப் டெட்லாக் இது வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரிமைனிங் என்ன மாடல்ஸ் இருக்கோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ 3rd யூனிட் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே. ஸோ நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு முறை ரீகால் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா டெட்லாக்குடைய டைம் ஸ்டாம்ப் 3rd மெத்தட் நம்ம பார்த்தோம். டெட்லாக் ப்ரிவென்ஷனில் 3rd மெத்தட் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா வான் டை மெத்தட், வெயிட் டை மெத்தட். வெயிட் டை மெத்தடில் என்ன ஆகும்னா ஒரு எங்கர் ப்ராசஸ் வருதுன்னா ஓல்டர் ப்ராசஸ் வழி விட்டணும்,
சப்போஸ் ஓல்டர் ப்ராசஸ் அதோட ரிசோர்ஸஸை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா எங்கர் ப்ராசஸ் மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் இல்லை 5 மில்லி செகண்ட்ஸ் தான் டைம் கொடுக்கும். அதுக்குள்ளே அதோட எக்ஸிக்யூஷன் வந்து முடிச்சிடணும். ஸோ முடிக்கல அப்படின்னா ஓல்டர் ப்ராசஸ் ஹேஸ் டு டை. ஸோ அதை டை பண்ணிவிட்டு நியூ ப்ராசஸ் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் wound weight. ஸோ wound weightல என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஓல்டு ப்ராசஸ் வந்து நம்ம டை ஆகிடும் சொன்னோம் இல்லையா, அது டை ஆகும்போது எங்கர் ப்ராசஸ்க்கு நம்ம வழி கொடுப்போம் அப்படின்னா அப்போ அந்த ஓல்டு சைக்கிள்லையும் நியூ சைக்கிள்லையும் வந்து கம்பேர் பண்ணும். ஸோ கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதனுடைய எக்ஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கோ அதை வந்து அது எடுத்துப்போம். இது wound weight. நெக்ஸ்ட் டெட்லாக் அவாய்டன்ஸ். டெட்லாக் அவாய்டன்ஸ் எப்பவுமே வந்து டைனமிக்காக நடக்கும். ஏன்னா நான் ஒரு ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதோட குளோபல் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி நான் டெட்லாக்கை வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேபிளாக வச்சுருக்கணும். ஸோ இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம். ஏன்னா இது கன்கரண்ட்டாக இருக்கும். இது வந்து அன்சேஃப் ஸ்டேட்க்கு போயிடுச்சு அப்படின்னா நம்ம பேங்கர்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி அந்த டெட்லாக் நம்ம சேஃப் ஸ்டேட் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எந்த இடத்துல நான் ப்ராசஸ்க்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறனோ அந்த ப்ராசஸோட ரெக்வஸ்ட் வந்துட்டு நீடும் ரெக்வஸ்ட்டையும் வச்சு நான் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணி ஒரு நியூ அலோகேஷன் கொடுக்கணும். ஸோ அது அதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ். அப்போ நம்ம டெட்லாக்கோட டிடக்ஷன் பார்த்தோம். டிடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி, அப்சர்வேஷன் 2 மெத்தட் இருக்குது. இந்த ரெக்கவரியாக இருக்கட்டும் இல்லை அப்சர்வேஷனாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்குள்ளே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். தென் வி ஹவ் சீன் சம் ஆஃப் மாடல்ஸ் ஆஃப் டெட்லாக். அண்ட் மாடல் இருக்குது, ஆர் மாடல் இருக்குது, அண்டார் மாடல் இருக்குது. இப்போ ஒரே ஒரு சிங்கிள் ரிசோர்ஸ் மட்டும் வச்சு நான் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டிசைனிங் எல்லாமே வெயிட் ஃபார் கிராஃபுக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். அது வந்து சிங்கிள் ரிசோர்ஸ் மாடல். அண்ட் மாடல் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ப்ராசஸுமே வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து நடக்கணும். எல்லாமே ட்ரூவாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ரிசோர்ஸஸ் வெயிட் ஃபார் கிராஃப் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும், இல்லைனா கம்ப்ளீட் ஆகாது. அதுவே ஆர் கிராஃப் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் உங்களுக்கு ட்ரூவாக இருந்தாலே போதும், மற்ற எது ஃபால்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு ரிசோர்ஸஸ் வந்து அக்செப்ட் ஆகிடும். அண்டர் மாடல் என்ன ஆகும் அப்படின்னா மல்டிபிள் டைம் உங்களோட ரிசோர்ஸோட ரெக்வஸ்ட் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அது மல்டிபிள் டைம்ஸ் நடக்கும்போது உங்கள் ஃபார்ம் XYZ அப்படின்னு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். XYZன்னு வரும்போது உங்கள் வெயிட் ஃபார் கிராஃபில் வந்துட்டு டெட்லாக் வந்து எந்த இடத்துல அக்கர் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதுன்ற ரீசனால் உங்கள் அண்டர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்துட்டு அதுக்கு தேவையான ஃபெமிலியரான டீட்டெயில்ஸ் வர வரைக்கும் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது அண்டர் மாடல். ஓகே, கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. Next remaining section we'll see in the next class. Okay, thank you.